நாம் இந்த நிலைமைக்கு வர காரணம், முதல் காரணக்கர்த்தா நம்முடைய பெற்றோர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? எல்லாரும் சத்தமா. இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறோன்னா பெற்றோருடைய தோள் மேலே ஏறி தான் நம்ம என்ன செய்திருக்கிற நிலைமைக்கு நாம் படிக்க, நாம் ஜீவனோடு இருக்க, நம்ம வாழ எத்தனையோ தியாகங்கள் அந்த பெற்றோர்கள் செய்ததுனால தான் நாம் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். நம்ம சுயபலத்தில் படிக்கல, எத்தனையோ அவங்க சொல்லியும் சொல்லாமலும் பல தியாகங்கள் செய்து தன்னுடைய சந்தோஷங்களெல்லாம் விட்டு கொடுத்து, தன்னுடைய இன்பங்களெல்லாம் விட்டு கொடுத்து, தன்னுடைய தேவைகளெல்லாம் தூக்கி எறிஞ்சு நமக்காக அவர்கள் ஏணிகளாய் மாறினதுனால தான் அந்த பெற்றோரின் தோல் மேலே ஏறி நாம் நிற்கிறோம். நீ நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வளர்ந்து ஒரு ஆளான உடனே, ஒரு வேலை கிடைச்ச உடனே, ஒரு கல்யாணமான உடனே பெற்றோர் என்ன செய்துடுறோம், சல்லி காசுக்கு மதிக்க மாட்டோம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறேன். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பெற்றோர்கிட்ட எல்லாமே கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். அம்மா நான் இங்கே போகலான்ட்டுக்கிறேம்மா, அப்பா எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், அப்பா இது கிடைக்குமா, இப்படின்னு கேட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டோம். இப்போது ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே பெற்றோர் எப்படி வச்சுக்கிட்டோம், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், நோ கன்ஃபர்மேஷன். எங்கே போகிற, நான் போகிறேன் 10 மணிக்கு வருவேன். போகிறதா வேண்டாவான்னு கேட்ட காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஏன்னா நான் ஏறி மேலே வந்துட்டேன். தவறு. ஒருவேளை நீங்கள் படிப்பதற்கு, நீங்கள் முன்னேறி வருவதற்கு சில உறவுகள் உங்களுக்கு காரணமாக இருந்திருக்கலாம், சில நண்பர்கள் ஒத்தாசையாக இருந்திருக்கலாம், சில விசுவாச மக்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கலாம். நீங்கள் மேலே வந்த உடனே அந்த நபர் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. இயேசுவை பாருங்களேன், அவர் தேவாதி தேவன், இந்த பூமிக்கு மனுஷனாக வராரு. வந்த தேவன் 30 வருஷம் தனக்கு சோறாக்கி போட்டு, தன் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி, தனக்கு ஒரு வீடை கொடுத்து தன்னை பராமரித்த தன் தாயாக இருந்த மரியாதை இயேசு என்ன செய்யலை, மறக்கலை. 30 வருஷம் முடியுது. 30 வருஷம் வீட்டுக்குள்ளே இருந்தார். 30 வருஷம் முடிஞ்சோன்னா ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. வந்த நோக்கத்தை நிறைவேற்ற 3.5 வருஷம் ஊழியத்துக்கு போயிட்டார். இப்போ முழு தேசமும் யார் பின்னாடி போயிட்டு இருக்குது, இயேசு பின்னாடி போயிட்டு இருக்குது. இப்போ சிலுவையில் தன் ஜீவனை பலியாக கொடுக்குறாரு. கீழே பார்த்தா மரியாதை இருக்கிறாங்க. 3.5 வருஷம் வீட்டு விட்டு வெளியேறி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, கர்த்தருடைய வேலையை செய்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இயேசு தன்னை தாயாக இருந்த வளர்த்தன மரியாதை என்ன செய்யலை, விட்டுறல. வாசித்து பாருங்க, யோவான் 19:26-27 வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். சிலுவையில் தொங்குறாருங்க. இனி கொஞ்ச நேரத்தில் ஈட்டி எடுத்து குத்த போறான். விழாவில் குத்துனா வெறும் தண்ணி தான் வரப்போகுது. உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இயேசு உடம்புல இல்லை, கொலையுறும் குற்றையுமாய் கிடக்கிறார். உயிர் பிரிந்து கொண்டிருக்கிற அந்த வேதனையான நேரம். அந்த நேரத்தில் கூட மரியாதை பார்த்த உடனே, ஐயோ என்னை பாதுகாத்து இந்த பூமியில் ரட்சகராக என் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த மரியாதை ஒரு ஏனையை போல் இருந்தாலே என்ற அந்த மரியாதை இயேசு தூக்கி வீசிடல. யோவான் கையில் பத்திரம் ஒப்பு கொடுத்துட்டு, யோவான் இனிமேல் இவங்க தான் உனக்கு தாய், நீ தான் அவங்களுக்கு மகன், நான் அவங்களை விட்டுட்டு போக மனசு இல்லைப்பா, நீ அவங்கள பராமரிச்சுக்க. அந்த இயேசு ஆராதிக்கிற நாம ஏறி வந்த ஏணிகளெல்லாம் தூக்கி எறிஞ்சிடறோம். இல்லை, சொந்த பந்தங்களை, உடன் பிறப்புகளை, பெற்றோரை, நீங்கள் ரட்சிப்புக்குள் நடத்தப்படுவதற்கு காரணமாக இருந்த ஊழியக்காரர்கள், தேவ மனிதர்கள், விசுவாச மக்கள், நீங்கள் தடுமாறும் போது உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தவர்கள், நீங்கள் வழி தவறும் பொழுது எச்சரித்து புத்தி சொன்னவர்கள், இன்னைக்கு அவங்கெல்லாம் உங்களுக்கு ஏணிகளாக இருந்தனால தான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, உலக பிரகாரம் நிலைமையில வந்து நிற்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஏணிகளை மறந்து வாழ்றது ரொம்ப பரிதாபங்க. நீ ரொம்ப பரிதாபம். எத்தனை பேர் பெற்றோர்களை கனப்படுத்துகிறோம், ஊழியர்களை கனப்படுத்துகிறோம், உங்களை ரட்சிப்புக்கு நடத்தின விசுவாச மக்கள் எத்தனை பேர் கனப்படுத்துகிறோம். உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை உங்களை ஆலோசனை கொடுக்க, உங்களை ஜெபிப்பதற்கு காரணமாக இருக்கிற தேவ ஜனங்களை எத்தனை பேர் மதித்து கனப்படுத்தும். யோசித்து பாருங்க. கொஞ்சம் ஒரு நிலைமைக்கு வந்த உடனே பெற்றவங்களையும் மதிக்கிறது இல்லை, ஊழியக்காரர்களை மதிக்கிறது இல்லை, தனக்கு ஆதரவாக இருந்த ஜனங்களை மதிக்கிறது இல்லை, உடன் பிறப்புகள், தன்னை தூக்கி எடுத்த உடன் பிறப்புகள், தன்னை தூக்கி எடுத்த சொந்த பந்தங்கள், தன்னை தூக்கி எடுத்த நண்பர்கள். லோத்து ஆபிரகாம் கல்தேர் பட்டணத்தை விட்டு கானானுக்கு வரும் பொழுது கூட லோத்தும் வராரு. எதனால் லோத்து வந்தார்?
எதனால் லோத்து ஆபிரகாம் கூட வந்தார்? லோத்தோட அப்பா இறந்துட்டார். ஆபிரகாம் கூட பிறந்தவங்க 3 பேர், ஆபிரகாம், நாகோர், ஆரான். இந்த ஆரானுடைய மகன் தான் இந்த லோத்து. ஆரான் தகப்பன் மரிச்சிட்டார், லோத்து அனாதை. இப்போ இவர் பராமரிக்கிறது 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று நாகோர். நாகோருடைய பிள்ளை தான் யார்? பேத்தி தான் இந்த ரெபேக்கா. நாகோர் லோத்தை கண்டுக்காம விட்டார். இப்போ ஏறக்குறைய லோத்து யாராக இருக்கிறாரு? அனாதை. இந்த அனாதையாக இருந்த இந்த லோத்தை ஆபிரகாம் கூட்டிகிட்டு ஏப்பா என்னை கர்த்தர் காண்டஸ்ட் போக சொல்கிறாரு, என்னை ஆஸ்வதிப்பேன்னு சொல்கிறாரு, உன்னை அனாதை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லைப்பா, நீ வான்னு ஆபிரகாம் என்ன செய்தார்? லோத்துவை கூட்டிகிட்டு போனார். ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டியாக இந்த லோத்து ஆபிரகாம் கூட வந்தார். வந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாமை ஆஸ்வதிக்கும் பொழுது லோத்துவுக்கு ஒரு வாழ்க்கை என்ன செய்தது? கிடைச்சிச்சு. லோத்துக்கு இருக்கிற செல்வ செழிப்பு வாழ்க்கை இதெல்லாம் யார் மூலம் வந்தது? ஆபிரகாம் மூலம். ஒரு தாயின் தகப்பனை போல இருந்து ஒரு தேவ மனிதனாக இந்த ஆபிரகாம் ஏனியாக இருந்து லோத்துவை மேலே ஏற்றிருக்கிறாரு. இப்போ லோத்து மேலே வந்துட்டார். ஆதியாகமம் 13 அதிகாரம் வாசித்தீங்கன்னா, ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாச்சு. வாக்குவாதம் உண்டான உடனே லோத்தின் மந்தை மேய்ப்பர்லாம் சொல்கிறாங்க லோத்துட்ட, ஐயா இந்த ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பெல்லாம் ஓவர பிரச்சனை பண்ணுறாயா? அவள் லோத்து என்ன சொல்லியிருக்கணும்? வாயை மூடுறா. ஆபிரகாமை குறிச்சோ மேய்ப்பில் குறித்து என்ன செய்யக்கூடாது? ஏன் நான் இன்னைக்கு ஓட்டாண்டியாக இருந்தவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது காரணமே யாரு தான்? அவர் தான். ஒரு தகப்பனை போல எனக்கு இருந்து என் நடத்தினவர், வாயை மூடு அப்படின்னு பேசியிருக்கணும். லோத்து என்ன பண்ணாரா? வரிஞ்சு கட்டிக்கிட்டு யார்கிட்ட பிரச்சனை பண்ண போறாரு? இந்த ஏரி மேலே வந்தோங்கிறத லோத்து என்ன செய்துட்டான்? மறந்துட்டான். ஆபிரகாம் பாருங்களேன், ரொம்ப கூலா, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போகிறேன் அப்படின்ட்டார். லோத்து தான் பார்த்தான், இது நல்ல சான்ஸ்ன்னு யோர்தான் சமவெளியை தெரிந்து கொண்டு சோதம் குமாராவுக்கு ஓடி போயிட்டான். போன இடத்துல போகும்போது பெரும் ஆசீர்வாதம். இந்த லோத்து நினச்சிக்கிட்டான், இதெல்லாம் நான் சம்பாதிச்சது, நான் இது பண்ணது. போனா சோதம் குமாராவுக்கு போன இடத்துல பாவம் பெருகின தேசம் அவனை வஞ்சிக்க ஆரம்பித்தது. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நீ ஆதியாகமம் 14 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 5 ராஜாக்கள் ஒன்றா கூடிக்கிட்டு சோதம் குமாருக்கு விரோதமாக சண்டைக்கு போவாங்க. போன உடனே அந்த 5 ராஜாக்கள் ஜெயிச்சிருவான். சோதம் குமாரை அடிமைப்படுத்தி ஜனங்களெல்லாம் கொள்ளை கொண்டு போன உடனே இதை கேள்விப்படுகிற ஆபிரகாம் 318 பேரை யுத்தத்துக்கு ரெடி பண்ணிட்டு நேராக போய் சண்டை போட்டு சோதம் குமாரை ஜனங்கள் என்ன செய்திருவான்? விடுச்சு. யாருக்காக ஆபிரகாம் சண்டை போட்டார்? இந்த லோத்துக்காக தான். இப்போ கர்த்தர் லோத்துட்டு பேசுகிறாரு, லோத்து நீ ஏறி வந்த ஏனி ஆபிரகாம், அவனை தூக்கி எறிஞ்சிட்டு தானே சோதம் குமாராவுக்கு வந்த, ஆனால் ஏனி இன்னமும் உனக்கு காத்திருக்குது. நீ நேராக ஆபிரகாம்கிட்ட போயிட்டீன்னா உன் ஜீவியம் தப்பிச்சிரும். சோதம் குமாரா பொல்லாதது தேவ உணர்த்தியும் அந்த லோத்தின் இருதை என்ன செய்யலாத ஏற்று நேரத்திலும் எங்கே தான் போனா? சோதம் குமார். நிறைய நேரங்களில் நாம் கனப்படுத்த வேண்டிய மனிதர்களை கனப்படுத்த தவறும் பொழுது, தேவன் எச்சரித்து நமக்கு கீழ்ப்படியாத பொழுது லோத்தின் நிலைமை நமக்கு உண்டாகும். லோத்து கடைசியில் எல்லாத்தையும் என்ன செய்தான்? இழந்து போனான். பிள்ளைங்க வாழ்க்கை தாறுமாறாச்சு, குடும்பமே கேள்விக்குறியானது. ஏன் தெரியுங்களா? இந்த ஏனின்னு சொல்கிறது நாம தேடி போனது இல்லைங்க. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கும் உலக பிரகாரமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கும் தேவன் கொடுத்த நல்ல ஆவிக்குரிய உறவுகள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா?